ஏதாவது ஐயங்கள் இருந்தால் அங்கே தூண்டுகள் இருக்கின்றன, காகிதங்கள் அதில் எழுதி தரலாம். நாங்கள் முடிந்தளவு விரைவில் வேலை கால் மணிக்கு வரைக்கும் அதற்குரிய விளக்கங்களை கொடுக்கலாம். திரு கீரவிஜயதுரை வைக்கிறார், கையை தூக்கினால் கொண்டு வந்து தரலாம். முதலாவது கோரிக்கைக்கு நான் வணங்குகிறேன். ஆனால் நேரடியாக ஏதாவது நடந்து வந்தால் நான் அதை சொல்லுவேன். ஒரே நாட்டிலே நாங்கள் தீர்வை ஏற்கிறோம் என்று சொல்ல வேண்டாம் என்று கேட்கிறீர்கள். அது எங்களுடைய மக்களுடைய ஜனநாயக தீர்ப்பை அவமதிக்கின்ற ஒரு செயற்பாடு. நாங்கள் அதை செய்ய மாட்டோம். நாங்கள் அதைத்தான் முன்வைத்திருக்கிறோம். அதற்குத்தான் எங்களுக்கு ஆணை கிடைத்துள்ளது. அதற்கு மாறாக நாங்கள் இப்பொழுது செயற்பட முடியாது. தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் மட்டும்தான், இல்லை இந்திய தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் மட்டும்தான் இந்த கலப்பு நீதிமன்றத்தில் நியமிக்கப்பட வேண்டும் என்று கேட்கிறார். அதை அப்படி செய்ய முடியாது. ஒரு சுயாதீனமான நீதிமன்றமாகத்தான் இருக்கக்கூடிய வரைக்கும் கலப்பு நீதிமன்றம். இலங்கையர்கள் அதில் இடம்பெற்றால் ஒரு சிங்களவர் இருப்பார், ஒரு தமிழர் இருப்பார். வெளிநாட்டவர்களை நாங்கள் சேர்க்கிற போது தமிழரோ சிங்களவரோ அதில் இருப்பது உசிதமானது அல்ல. வேறு இனத்தவர் ஒருவர், இருவர், மூவர் இருப்பதுதான் அதனுடைய சுயாதீனத்துக்கு ஆனதாக இருக்கும். அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து நான் நினைக்கிறேன். இராணுவமயமாக்கப்படுதலை பற்றி, அதை குறைப்பதை பற்றி இந்த தீர்மானத்திலே இல்லை என்கின்ற ஒரு சொல்லப்பட்டது. வாணி டிமிலிட்டரைசேஷன் Yeah, right. Okay, I understand the issue. The one also, can you clarify, in some of the operative paragraphs, there are, if I remember right, there are issues about eGaruvi.com. Right. They would like the military to leave, yeah. So that the civilians can restore norms. Yeah, all those are there. Land, the return of lands is there, which necessarily means that the military must vacate those places. Security sector reform, although it's just in one small phrase with 3 words, is a very, very important aspect of this resolution. I had one meeting with the High Commissioner for Human Rights, Prince Zaid, and he told me that in many of the countries, the most challenging aspect was a security sector reform, and I can very well identify that and understand that. And I think even in Sri Lanka, the most challenging of the issues is going to be the security sector reform.
பாதுகாப்பு தரப்பின் புனருத்தாரணம் என்பது மிகவும் கடினமான ஒரு செயல்பாடு. உலகத்திலே பல நாடுகளிலே அதுதான் மிகவும் கடினமானதாக இருந்ததாக சொன்னார். இலங்கையிலேயும் அப்படியான ஒரு நிலைப்பாடு தான் இருக்கும் என்பதுதான் நாங்களும் எதிர்பார்ப்பது. ஆனால் அதை செய்கின்ற போது இதிலே இந்த பல விடயங்கள், அதாவது இராணுவமயமாக்கப்படுதல், எவ்வளவு இராணுவத்தினர் வடமாகாணத்தில் அல்லது கிழக்கு மாகாணத்தில் இருக்க வேண்டியதன் அவசியம், அவர்கள் சாதாரண வாழ்க்கையிலே அவர்களுடைய ஈடுபாடு, அதிலே குற்றம் புரிந்தவர்களை அப்புறப்படுத்தல், அதுவும் இருக்குது ஹை கமிஷனர் ரிப்போர்ட்ல. அந்த விடயங்கள் எல்லாம் அதிலே அடங்கும். ஆகையினாலே அவர்கள் சொன்ன காரணத்தினாலே நான் அவரிடத்திலே கேட்டுக்கொண்டது, அந்த விடயம் சம்பந்தமாக எங்களுக்கு சர்வதேச ஆலோசகர்கள், அந்த தொழில்நுட்பவியலாளர்கள் அதை செய்வதற்கு அனுப்பப்பட வேண்டும் என்று கேட்டுக்கிறோம். என்றால் அப்படியாக வருகிற போது இன்டர்நேஷனல் எக்ஸ்பர்ட்ஸ் செக்யூரிட்டி செக்டர் ரிஃபார்ம் சம்பந்தமாக அவர்கள் வருகிற போது, இலங்கை அரசாங்கத்தோடையும் சேர்ந்து செயற்படுகிற போது, கமாண்டர்ஸோடையும் சேர்ந்து செயற்படுகிற போது அதை நாங்கள் பெரும்பாலாக அடையக்கூடியதாக இருக்கும். அந்த அந்த இப்பொழுது இருக்கிற அமைப்பை மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு அத்தியாவசிய தேவை இருக்கு. ஆனால் இராணுவம் இப்பொழுது நீங்க பார்த்தீங்கன்னா பயங்கரவாத தடுப்பு பிரிவு, அதில் இருக்கிற உத்தியோகத்தர்கள் இப்ப 10 வருஷத்துக்கு முந்தைய உத்தியோகத்தர்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க. ஆனால் தான் வெளிநாட்டிலிருந்து போறவர்கள் கைது செய்யப்படுகிறது. பல விதமான பிரச்சனைகள் இன்றைக்கும் இருக்கிறது. நாங்கள் இதை பற்றி நேரடியாக அரசாங்கத்தோடு பேசிக்கிறோம். நான் இதை பற்றி பேசின போது அவர்களே சொன்னார்கள், நீங்கள் இதை பற்றி சொல்றீர்கள், ராணுவ பொருளாதாரத்துறை அதே பொருளாதாரத்துறை முடியவில்லை. இந்த பாதுகாப்பு தரப்பிலே ஏற்படுத்தப்படுகிற மாற்றங்கள் ஒரு நாளிலே ஏற்படுத்த முடியாது. இது எல்லாருக்கும் விளங்க வேண்டும். ஒரு நாளிலே ஏற்படுத்த முடியாது. அது சிறிது சிறிதாக ஏற்படுத்தப்பட வேண்டிய மாற்றங்கள். ஆனால் சர்வதேச ஈடுபாடு வருகிற போது தொழில்நுட்பவியலாளர்கள், நிபுணர்கள் வந்து பாதுகாப்பு தளபதிகளோடு சேர்ந்து இணங்கி அதனை செய்கிற போது ஓரளவுக்கு நாங்கள் அதனை மாற்றக்கூடியதாக இருக்கும் நான் நம்புகிறேன். eKaruvi.com இலங்கையில் நடக்கவிருக்கும் விசாரணைக்கு உதாரணம் தர முடியாது. இந்த சர்வதேச விசாரணை அறிக்கையில் சில சம்பவங்கள் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது. அவை நிச்சயமாக விசாரணை உட்படுத்தப்படும். எடுத்துக்காட்டு சொன்னால், வைத்தியசாலைகள் எதிராக எறிகணைகள் வீசிய சம்பவம், யார் அந்த தீர்மானங்கள் எடுத்தது, வைத்தியசாலைகள் இருக்கிற இடங்கள் குறித்து கோஆர்டினேட்ஸ் கொடுத்த பிறகு அது ஒன்றையும் குறிவைத்து தாக்கினது, அந்த தீர்மானம் யார் எடுத்தது என்பது ஒரு குற்றச்சாட்டாக இருக்கலாம். அதுக்கு பொறுப்பானவர்கள் எதிராக வழக்கு விசாரணை நடக்கும். அவர் எடுத்துக்காட்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு வல்லரசுகளின் கட்டுப்பாட்டுக்குள் இயங்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கின்றீர்களா? இல்லை. திரும்ப பெற முடியாத தீர்வு, அதை எப்படி அடைய முடியும்? சர்வதேசத்தின் தலையீடு இதில் இருக்குமா? திரும்ப பெற முடியாத தீர்வு eKaruvi.com திரும்ப பெற முடியாத நான் சொன்ன கருத்து வந்து இதான் அந்த ஒற்றையாட்சிக்கும் சமஷ்டியாட்சிக்கும் இருக்கிற வித்தியாசம். ஒற்றையாட்சி முறையில் பயிரப்படுகிற அதிகாரங்கள் மத்திய அரசினாலே திரும்ப பெற முடியும். ஆனால் சமஷ்டி ஆட்சி முறை ஒன்று ஏற்படுமாக இருந்தால் திரும்ப பெற முடியாத ஒரு அமைப்பு. அதை அரசியலமைப்பை மாற்றுவதாக இருந்தால் ஒவ்வொரு அலகினுடைய சம்மதத்தையும் பெற வேண்டிய பலவிதமான முறைகள் அதில் உட்புத்தப்படலாம். அது திரும்ப பெற முடியாத என்று நான் சொன்னது அதுதான். அரசியலமைப்பு சட்டத்திலே அதை உட்கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் எண்ணிக்கையிலே நாங்கள் சிறுபான்மை, ஆகையினாலே பெரும்பான்மை பலத்தினாலே அதனை மாற்ற முடியாத விதமாக அது அமைக்கப்பட வேண்டும்.
தொழிற்சாலை உருவாக்குவது பற்றி வெளிநாட்டின் உறுதிமொழி இப்போதைக்கு ஒன்றுமில்லை. ஆனால் இந்த மாற்றங்கள் நிகழமாக இருந்தால் பெருவாரியாக வெளிநாடுகளுடைய மூலதனங்கள் பல வரும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதற்கான பலவிதமான முன்னெடுப்புகள் ஏற்கனவே நிகழ்ந்திருக்கிறது. அரசாங்கத்துக்கும் அது தெரியும். இந்த விடயங்களை அமுல்படுத்துவார்களாக இருந்தால் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு, நாட்டின் சுபிட்சத்துக்கு பல நாடுகளுடைய உதவி வரும் என்பது அரசாங்கத்துக்கு, அதிலேயும் விசேஷமாக பிரதம மந்திரிக்கு கூடுதலாக தெரியும். சிறையிலே இருக்கிற அரசியல் கைதிகள் சம்பந்தமான பிரச்சனை எழுதி கொடுங்க. அப்படி I understand your question. I have to raise the question. Everybody can't ask the question. Right. My question is the DNA policy opposed to an international court being set up, or is that your personal view? Are you against the international court being set up? I'm not against the international court. Even I am not against the international court. But we have to do what is possible under the international law today. So my view is not any different to the TNA's view. We wanted an international investigation. We got that last year, and we have got a report now. Any further criminal proceedings also must have a full participation of an international players. Now that must have bite locally. It must be implemented locally. Otherwise it will just air it somewhere in the air. Also it must be something that is possible. Presently an ICC prosecution is not possible. No international law expert will tell you that an ICC prosecution is possible. What is possible today, what is best available today, is a hybrid court with full international participation, and that is what the TNA has gone for. I'm not talking about prosecution. I'm only asking to find out that I understand that the US has altered the resolution to have a hybrid court. Is that correct? No, the High Commissioner's recommendation is to have a hybrid court. USA has altered. ஐயா அப்படி நின்று கேட்கறது எங்களுக்கு சிக்கல். நீங்க எழுதி கொடுங்க ப்ளீஸ். I'll finish the question. All right, you ask me. I'll answer you. Let this moderator be out, please. No. You just ask me the question. I'll answer. My question is there a devolution of power that is being contemplated? Because I heard that the Minister of Education has said that he is prepared to grant all the rights to the Tamil people. I heard in some meeting. I don't know, subject to correction. Secondly, the question is, because there are municipal councils in every province, are they prepared to transfer the powers like what Bandaranaike suggested, a kind of regional autonomy to be given? What is the process about that? We are more concerned about that's the final question of the answer. Yeah. You know, this process of a political solution is a process. We have very clearly laid down our stand with regard to that. And we have a mandate from our people from which we cannot deviate. The government knows it. I get this question from various sources and I'm amused that people ask me, the government says they will not give it, what are you going to do? We are not dependent on the government. If the government had agreed with us, there is no solution, there is no problem to solve. If the government agrees to a federal solution in a merged northeast, we have achieved our solution. So, government has a particular position. We have our position. I am saying there is an opportunity for us to attain what we are asking for. And we are pursuing that opportunity. That is all. We are not going to settle to what the government is prescribing. We will settle for what the people have mandated us to get for them. So details are to be negotiated subsequently. That's an open process. தயவு செய்து எழுப்பி ஒருத்தரும் கேள்வி கேட்காங்க, எழுதி கொடுங்க. அப்ப எல்லா கேள்விக்கும் விட சொல்லலாம். ஒவ்வொருத்தரும் கேட்டுக்கொண்டு I'll answer the question that have been asked.
No, I answered that because I didn't want anybody to get that impression that I was dodging questions from the floor. Yeah, please. Okay. Yes, that is known. That is known by our people very well. I said that was the last question I was answering from you. கலப்பு நீதிமன்றம் அமைப்பதற்கு தற்போதைய இலங்கை அரசில் யாப்பு இடமளிக்குமா? ஆம், இடமளிக்கும். படையினரை காப்பாற்றுவதற்கு உதயகமண்டல பாராளுமன்றத்தில் கொண்டு வர தனிநபர்களுக்கு நிறைவேறினால் என்ன நடக்கும்? அது முதல்ல கொண்டு வரட்டும், நிறைவேறுதான்னு பார்ப்போம், அதுக்கு பிறகு பார்க்கலாம்.